கேக்குது. சூப்பர், டன். ஓகே மக்களே, நீங்க டெல்லுல விளாக்ஸ் பாக்குறீங்க. அது மட்டும் இல்ல, எல்லா விளாக்ஸ்லயுமே அதிர்ச்சி எங்க, அதிர்ச்சி எங்க, அதிர்ச்சி எங்க, அதிர்ச்சி எங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு அது அதிர்ச்சி எங்க இருக்க அப்படின்றது நான் சொல்லலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நீ சொல்லுடா, நீ எங்க இருக்க டெல்லுல விளாக்ஸ் வராம சொல்லு பாப்போம். எங்கடா சொல்றேன். போன? ஃபர்ஸ்ட் ஒன்னு ஒன்னா சொல்றேன் மக்களே. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லுலு விளாக்ஸ்ன்றது டெல்லாவோட சேனல், நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அது எங்களோட கப்புள் விளாக், நான் ஒன்னா விளாக் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது கிடையவே கிடையாது. நான் விஜய் சித்து விளாக்ஸ் ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் போயிட்டு டெல்லுலு விளாக்ஸ்ல போய் அடிக்கடி பண்ணனா சித்தன் அங்க இருந்து பாப்பாரு, என்ன இவன் விஜய் சித்து விளாக்ஸ் வராம ஃபுல் டெல்லுலு விளாக்ஸே பண்ணிட்டு இருப்பான்னு தோணும். சோ அதனால மட்டும்தான். இன்னொன்னு, இன்னைக்கு இப்போ நான் ரீசன்ட் டைம்ல சில போட்டோஸ் நானும் டெல்லா கொஞ்ச நாளா நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம். மக்களே, அதுக்கு டெல்லுலு விளாக்ஸ்ன்றது என்னோட பர்சனல் விளாக் தான். டெல்லுலு விளாக்ஸ்ன்றது அதிர்ச்சி டெல்னா சேர்ந்து பண்ற ஒரு விளாக் கிடையாது. அதிர்ச்சி விஜய் சித்து விளாக்ஸ்ல எத்தனை வருஷம், எத்தனை நாளா சித்துவனா கூட இருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். சித்துவனாவை விட்டுட்டு நீ டெல்லுலு விளாக்ஸுக்கு வாடா அப்படின்னு சொல்றதுக்கான எந்த ரைட்ஸும் எனக்கு இல்லவே இல்லை. நான் அப்படி சொல்லவும் கூடாது, அது தப்பு. ஒண்ணு. ரெண்டு, அதிர்ச்சி நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்க, ரொம்ப பிஸியா இருக்கா. அதிர்ச்சி கால் ஷீட் கிடைக்கிறதுக்கு மீடியம் முடியல. நம்ம ஒரு இவெண்ட்டுக்கு போனோம்னா கூட அதிர்ச்சி கால் ஷீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதிர்ச்சி வேணாம் வேணாம், இப்ப அந்த டாபிக் வேணாம். சொல்லேன்டா, உனக்காக நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன்டா. இருடா, உன்னை பார்த்து சொல்லதான் நான் வரேன். வெயிட் பண்ணு. வட்டனே அம்மளுக்குட்டி வெயிட் பண்ணு. ஆக்சுவலி என்னன்னா, மக்கள் ரொம்ப நாளாவே இப்போ ரீசெண்ட் டைம்ல டெல்னாவோட விளாக்ல போயிட்டு கமெண்ட்லயும் சரி, அதிர்ச்சி எங்க வரல, அதிர்ச்சியா வரல கேட்டுட்டே இருக்கீங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கும் டெல்ல கூட அடிக்கடி விளாக் வரணும் ஆசைதான், எல்லாமே பண்ணணும்னு ஆசைதான். ஆனா அது டெல்னாவோட சேனல். நான் ஆல்ரெடி விஜய் சித்து விளாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், படங்கள் போயிட்டு இருக்கேன். சோ டெல்லாவும் தன்னோட கெரியர்ல போயிட்டு இருக்கும் போது அப்பப்ப கெஸ்டா போலாம். ஆனா நிறைய பேர் நீங்க நினைச்ச தப்பும் கிடையாது. ஏன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்தா நிறைய ஹாப்பி ஆவறீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, ஏன்னா விளாக் ரசிக்கிறீங்க. அது எங்க 2 பேருக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். நாங்க ஓப்பனா சொல்லணும், டிசிடிசி முடிஞ்சு இந்த 6 மாசத்துக்கு அப்புறம், சரி 9 மாசம் ஆயிடுச்சு, எத்தனை பேர், அதாவது இது வரைக்கும் நீங்க எத்தனை பேரை நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க டிசிடிசி எனக்கு தெரியாது. ஆனா இப்ப வரைக்கும் டில் டேட் இன்னைக்கு வரைக்குமே அதிர்ச்சி டெல்லாக்காக அவ்வளவு பேர் அன்பா மெசேஜ் பண்றீங்க, இது பண்றீங்க. இன்னைக்கு நான் சில பேர் கன்ஃபார்ம் மென்ஷன் பண்ணி ஆகணும், இந்த டிஎன்ஏ ஃபேன்ஸ், டிஎன்ஏ அனிருத் தனுஷ் தான் நினைச்சிட்டு இருந்த இத்தனாலே. பட் இந்த வருஷமா டிஎன்ஏ ஃபேன்ஸ், ஏடி ஃபேன்ஸ், அதினா ஃபேன்ஸ், டெல்னா தங்கம், டெல்லா ஃபேன்ஸ், அதிர்ச்சி ஃபேன்ஸ் சொல்லிட்டு எங்களுக்காக சப்போர்ட் பண்ற ஒரு 5 பேரோ 10 பேரோ 1000 பேரோ, பட் மனசார சப்போர்ட் பண்ற நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ரீசெண்ட் டைம்ல டெல்லா தங்கச்சியோட மேரேஜுக்கு ஒரு வீடியோ போட்டாங்க. வர கல்யாணத்துக்கு வரல, கேள்வி அது நான் அதுக்கு எல்லாத்தையும் ஆன்சர் சொல்றேன். ஃபர்ஸ்ட், மதர் பிராமிஸா டெல்லா இன்வைட் பண்ணாங்க. டெல்லா என்ன மட்டும் இல்ல, என்ன மோனிஷா, பரத் எல்லாருமே கூப்பிட்டாங்க. ஆனா டெல்லா கொஞ்சம் சொன்னா ஓவரா இருக்கும், பட் அது ரீசன் இல்ல, உண்மையிலே நீங்க பட ஷூட்ல தான் இருந்தேன். சோ நைட் ஷூட் தொடர்ந்து ஹைக்குன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், அது 3 நாளா கண்டினியூ ஷூட் போயிட்டு இருக்கு. சோ அதனால என்னால சுத்தமா வர முடியல. ஆனா என்ன ஆயிடுச்சா, டெல்லா தங்கச்சி ஒரு தடவை கூட பார்த்தது இல்ல, ஒரே ஒரு நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்க போன் பண்ணி, அண்ணா அதான் ஒரு தூரம் பாத்துருக்காங்க. அப்ப சொல்லி, அண்ணா நீங்க கண்டிப்பா வரணும்னா மேரேஜ்க்கு, அப்படியாப்பட்ட ஒரு ஃபேமிலி என்ன இன்வைட் பண்ணாங்கதான், நான் வர முடியலதான். ஆனா இது எல்லாம் நினைச்சிட்டாங்கன்னா, ஐயோ டெல்லா கூப்பிடவே இல்லை, டெல்லா எனக்கு சத்தியமா கூப்பிட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி நீங்க பார்த்தா தெரியும், அவங்க அப்பா எவ்வளவு ஜாலி. ரீசெண்ட் டைம்ல ஆரா 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 10க்கு 10 அந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கலக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா. சோ அப்படி ஒரு ஜாலியான ஃபேமிலி தான். நானும் மிஸ் பண்ணேன், ஆனா பட ஷூட்டால தான் போக முடியல. ஒண்ணு. அடுத்தது, எல்லாருமே இனிமே இந்த கமெண்ட்ல நீங்க ஆசைப்படுறது உண்மைதான், அதிர்ச்சி இந்த மாதிரி காம்பாவா சேர மாட்டீங்களா, மேரேஜ் பண்ண மாட்டீங்களா. நான் ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சத்தியமா இப்ப வரைக்குமே டெல்லா எனக்கு கொடுத்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அது எந்த பொண்ணுமே எனக்கு கொடுத்ததே இல்லை. ஏன்னா நான் அவ்வளவு ஜாலியா, என்னன்னா ஒருத்தர் மட்டும் பிளேம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. டெல்லா எந்த போஸ்ட் போட்டாலும், இப்ப அவங்க தங்கச்சி போஸ்ட் போட்டாலும், எதுல போட்டாலும் அதிர்ச்சி நீங்க இது பண்ணிட்டீங்க, அது பண்ணிட்டு, எனக்கே ஷாக்கு. ஏன்னா எதுவுமே அங்க பண்ணவே. ஏன்னா நாங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு தான் இருக்கோம், போன் பண்றோம், டெல்லா கரெக்டா அங்க போனியா, இந்த விளாக் ஷூட் போச்சா, வீட்டுல என்ன நடந்துச்சு, டெல்லா இப்ப ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கா. பட் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா,
எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கே பயம் வந்துருச்சு. என்னடா டெல்லாவை போயிட்டு எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா நாங்க நல்லா தானே ஃப்ரெண்டா இருக்கணும். டெல்லா இது வரைக்கும் யாரும் ஏமாத்தல, எதுவுமே பண்ண. இதை கூட இந்த வீடியோல கூட நான் வந்து சொல்லணும், ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கும் டெல்லாக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நாங்க போட்ட ஷர்ட் கூட ஒன்னா டுன்னிங்கா போடணும், மேட்சிங்கா போடணும் நாங்க பிளான் பண்ணவே இல்லை. இது சத்தியம். அது எங்களுக்கு யூனிவர்ஸா நடக்குது. ஆனா நான் என்ன ஆசைப்படுறேன்னா, இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும், பட் சொல்றேன். எப்படி ஷாருக் கான் கஜோல் எப்படி ஆன் ஸ்கிரீன் நல்ல பேரா இருக்காங்களோ, ஆஃப் ஸ்கிரீன்ல லைஃப் லாங் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்களோ, அதை நாங்க இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க கேட்கலாம், இப்ப நல்லா தான் பேசுறீங்க, ஆனா அவ ஷோல வந்தா மட்டும் நீ உருகி உருகி லவ் பண்ற, அவன் கண்டுக்க மாட்டேன். ஒன்னு புரிஞ்சுங்க, நான் வந்து இப்ப அடுத்த சாமோட ரீசெண்டா போனேன், அதுல நாங்க ஃப்ரெண்டா தான் இருக்கோம். நான் நினைச்சா ஃப்ரெண்டா ஜாலியா பேசிருக்கலாம். ஆனா அப்படி நான் பேசினா அது ஃபேக்கா இருக்கும். எனக்கு அது ஃபேக்கா தெரியும். நான் டெல்லா கிட்ட அப்படி பழகினதே இல்லை. இதுக்கு நான் எப்பவுமே டெல்லா கிட்ட ஜாலியா பேசுறதும், டெல்லா என்ன கலாய்க்கிறதும், டெல்லா திட்டுறதும். ஆனா ஒரு இடத்துல கூட, ஒரு ஷூட்ல கூட டி சீரிஸ் இப்ப வரைக்குமே டெல்லா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் லவ் பண்ண சொல்லவே இல்லை. நானும் டெல்லா நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க லவ் பண்ண டார்ச்சர் பண்ணதே இல்லை. எங்களுக்கு இருக்க அந்த அந்த ஹாப்பினஸ் லவ்வே நாங்க மாறி மாறி இது பண்றதுதான். நான் இன்னொன்னு சொல்றேன், கெரியராவும் நீங்க கேட்டுட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு நல்ல லைஃப் அமைன்னு அதிர்ச்சி, நீங்க ஹாப்பியா இருக்கும் டெல்லாம். நாங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த லைஃப் வந்து ரீசன் எதுக்குன்னா, உங்களை மாதிரி ஃபேன்ஸை விட நான் தயாரா இல்லை. ஏன்னா இன்னைக்கு நீங்க இப்படி பண்ணி பண்ணி நாளைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் போக கூடாது, நீங்களும் போக கூடாது. ஏன்னா ஃபியூச்சர் நான் டெல்லாம் ஒன்னா பேரா நடிப்போம், ஆன் ஸ்கிரீன்ல ஹாப்பியா நடிப்போம், ஆஃப் ஸ்கிரீன்ல ஃப்ரெண்டா இருக்கும். லைஃப் லாங் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தேவை. எஸ், ஏன்னா இது நான் ஒரு விஷயத்த சொல்லலாம், இது ஆல்ரெடி சொன்னதான், பணம் பேரு புகழ் மத்த விஷயம் கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ணா, கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணா ஒரு டைம்ல கிடைச்சிரும். ஆனா ஒரு நல்ல நண்பர்கள், நல்ல மனசு இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்ம எவ்வளவு பிளான் பண்ணாலும் கிடைக்காது, அது யூனிவர்ஸா கொடுக்கணும். அப்படி என்ன யூனிவர்ஸா கொடுத்த ஒரு நல்ல ஃப்ரெண்டு இந்த வருஷத்துல நான் பாக்குறது டெல்லாவை. சோ அவங்கள மிஸ் பண்ண வேணான்னு பாக்குறேன். ஒரு கோட்ஸ் கூட ஞாபகம் டக்குன்னு இது டெல்லாக்காக வச்சது, அதாவது டெல்லாக்காக எதையும் விடுவேன், எதற்காகவும் டெல்லாவை விட மாட்டேன். சோ அந்த மாதிரி மக்கள் ரீசெண்டா தான் ஒண்ணு வந்து சொன்னது வந்து அந்த மேரேஜ் மேட்டர் சொல்லிட்டேன். சோ இதுதான் அது நடந்துச்சு. இன்னொன்னு டெல்லுலு விளாக்ஸ் பொறுத்த வரைக்குமே எனக்கு இப்ப உங்களை மாதிரி தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, டெல்லுலு விளாக்ஸ் வந்து அதிர்ச்சி தான் ஃபுல்லா இது பண்ண சொல்லிட்டு. சத்தியமா இப்ப உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க ஒரு வீடியோ வந்து கெஸ்டா கூப்பிடுறாங்கன்னா யாரா இருந்தா முன்னாடி போய் நிக்கணும், நல்ல நண்பனா தான். அப்படி டெல்லா கூப்பிட்டு நானு மோனிஷா, நீ பரத்தை கூப்பிட்டா, பரத் கேரளால இருந்தான், ஸ்ரீலங்கால கேரளா இல்ல அவன் ஸ்ரீலங்கா போனா போ. ஓ ஈவென்ட்டா, சரி ஓகே, அதே இன்வைட் பண்ண சொன்னா. ஆனா நானும் மோனிஷா அன்னைக்கு நாங்க லீவ் போட்டுட்டு டெல்லாக்காக, அதான் அன்னைக்கு டெல்லாக்காக போயிட்டு அந்த விளாக ஹாப்பியா பண்ணி கொடுத்து மனசா ஜாலியா பண்ணிட்டு வந்துட்டோம். இதுதான் நாங்க பண்ண ஒரே ஒரு என் ஃப்ரெண்டுக்கு எழுதுற கமெண்ட்ஸ் பாத்தியாடா நீ? என்னது? சரி வேணாம் விட்டுரு, ஏதோ ஒருத்தவங்க என்னது இந்த ஃபேக் ஐடிஸ் என்னடா பண்ணணும்? ஃபேக் ஐடிஸ் புடிச்சு அவங்க அது நம்மளுக்கு சப்போர்ட் பண்றவங்க 1000 பேர் இருக்காங்களே, அவங்க நம்மள பாத்துப்பாங்க. நீ ஜாலியா இரு, அவங்க நம்மள பாத்துப்பாங்க, நம்மள சப்போர்ட் பண்றவங்க. சோ அன்னைக்கு அந்த வீடியோக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் டெல்லுலு விளாக்ஸ் எனக்கு என்னன்னா, நான் உங்களை எதுக்கு நான் டெல்லாம் என்கரேஜ் பண்ண சொல்லுவேன்னா, நான் ஒண்ணு சொல்றேன், நான் 8 வருஷமா யூடியூப்ல இருக்கிறேன், விளாக்ல இருக்கேன், நான் பண்றேன். ஒரு பொண்ணு மீடியாவில சினிமாவில ஃபுல் படம் பண்ணிட்டு இப்ப தனியா ஈவென்ட் பண்ணிட்டு கேரளால வந்து ஒரு ஒண்ணுமே தெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு 0% கூட தெரிய விஷயத்துல யூடியூப் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இனி ஒரு 5-6 வீடியோ போட்டு இன்னைக்கு அது நல்லா போய் கிட்டத்தட்ட அவளே மெனக்கெட்டு எடிட்ல இருந்து மியூசிக்ல இருந்து இன்னைக்கு நான் பாக்குறேன், ஷாக் ஆகி பாக்குறேன். நிறைய ஏன்னா இவ்வளவு ஃபாலோ பண்றேன், நம்ம சப்போர்ட் தான் பண்ணணுமே தவிர நம்ம இது பண்ணவே கூடாது. நான் இன்னொன்னு சொல்றேன், உங்களை மாதிரி தான் நானுமே டெல்லுலு விளாக்ஸ் ஒரு வீடியோ பாக்குறேன், ஹாப்பியா சந்தோஷப்படுறேன். நீங்களும் டெல்லா சப்போர்ட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. இப்ப நோட் பண்ணீங்கன்னா அடுத்து அயர்லாந்து வீடியோ சொல்றான், அதெல்லாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணி வச்சிருக்கா அயர்லாந்து வீடியோல என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு. நீங்க கேட்கலாம், நீங்க ஏன் நான் வர மாட்டேன்? சத்தியமா வரதான் போறேன். நான் இப்ப பட ஷூட்ல இருக்கேன், திடீர்னு ஒரு சீரியஸ் ஏதாவது ஒரு விளாக்ல நான் டெல்லா வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா திருப்பி ஒரு சீரியஸ் வரதான் போறேன், திடீர்னு ஒரு வீடியோ வரதான் போறோம், நானும் டெல்லா பண்ணதான் போறோம். சோ நீங்க அதை பத்தி யோசிக்கிற கவலையே இல்லை, நாங்க ஃப்ரெண்டா இருப்போம். நான் இன்னொன்னு சொல்றேன், எழுதி வச்சுங்க, இதுக்கப்புறம் லைஃப்ல இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நாளைக்கு ஸ்டேஜ் ஏறோம், ஒரு ஷோ போறது போனோம், அங்க கூட டெல்லா கிட்ட போயிட்டு நான் ஃபேக்கா ஃப்ரெண்டு மாதிரி பழகிறது, ஃப்ரெண்டு மாதிரி பண்ணவே மாட்டேன். ஏன்னா டெல்லா எனக்கு அப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நான் எப்போ போனாலும் இதே டெல்லு தங்கம் தான் சொல்ல போறேன். டெல்லு என்ன கலாய்க்க போறா, திட்ட போறா, இது எங்க லைஃப் லாங். நீங்க ஒன்னு ஆசைப்படுறீங்களா, இருந்தாலும் உங்க கெரியர் உங்க வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கலாம் சொல்றேன். சத்தியமா என் கெரியர் இப்ப நல்லா வந்துட்டு இருக்கு, அது நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்க. கூட சரி என் லைஃப் மேட்டர் நல்லபடியா சொல்ல போறேன். அதே டெல்லாவும் அவங்க லைஃப் மேட்டர் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, அவங்க கெரியராவும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இல்ல வெக்கப்படாத எனக்கு டென்ஷன் ஆகுது, வெக்கத்தை நல்லா பார்க்க முடியாது. சோ அந்த மாதிரி 2 பேருமே சொல்லதான் போறோம். எங்களுக்கு நல்லா இருக்குடா. நேதுமா சரி சொல்லு.
சோ அந்த மாதிரி எங்களுக்கு என்ன ஆயிருச்சுன்னா, இப்போ நாங்க ஒரு ஃப்ரெண்டா ஜாலியா பேசிட்டு இருக்கோம். பட் இவங்க கமெண்ட் பண்றத பார்த்து இப்ப எங்களுக்குள்ளேயே அந்த சண்டை வந்துருமோ, நாங்க பிரிஞ்சிருமோ, அந்த ஒரு பயம் வந்து தான் நீங்க லைவா நான் வந்தேன். நான் இந்த லைவ் அக்செப்ட் பண்ணது ரீசன், இன்னைக்கு ஈவினிங் ஒரு டிஸ்கஷன் இருக்கு. ஆனா அதெல்லாம் முடியாது. மதியம் வச்சாங்க, இல்ல ப்ரோ நான் ஈவினிங் வர சொல்றது இதுக்காக தான். ஏன்னா எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, டெல்ல உங்களை பேசுறது இல்ல, நாங்க பேசிட்டு தான் இருக்கோம், ஜாலியா இது பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாருமே டெல்லு விலாக்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். சோ நான் திருப்பி சொல்றேன், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அவங்க ஏன்னா ரீசெண்டா பார்த்தா அவங்க தங்கச்சி கல்யாண போஸ்டர் எல்லாம் போட்டுட்டு கீழே அடுத்தது நீங்க கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்றீங்க. பட் அது அன்பால பண்றது ஓகே. இன்னும் சில பேர் திட்டி பண்றது எங்களுக்கே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் டெல்லா என் ஃப்ரெண்டு, நான் யாருக்காக அவங்க விட்டு கொடுக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். சோ அப்படி என்கிட்ட ஒரு நல்ல மரியாதை பொண்ணு, நீங்களும் அப்படிதான் பாத்துக்கணும். எங்களுக்காக இருக்கிற ஒரு சில ஃபேன் பேஜா இருக்கட்டும், மத்தவங்களா இருக்கட்டும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்க கடைசி வரைக்கும் நீங்களை சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா கூடிய சீக்கிரம் நாங்க ஒன்னா நடிக்கலாம், பேரா நடிக்கலாம், அடுத்தடுத்து நிறைய விஷயம் பண்ணலாம். உங்களுக்கு சர்ப்ரைஸ் நிறைய விஷயம் இருக்கு, எக்ஸைட்மெண்டா இருக்கு. நானே அதை கொஞ்சம் சொல்லலாம்னு பாக்குறேன். இப்போதைக்கு சொல்ல வேணாம், ஒரு 3 to 4 month என்ன வேணா நடக்கலாம். ஹாப்பி நியூஸ். சோ இவ்வளவு விஷயம் இருக்கும்போது நாளைக்கு 50-60 வயசு எங்களுக்கு ஆனாலுமே இதே ஃபேன்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆன் ஸ்கிரீன்ல ஆஃப் ஸ்கிரீன்ல பண்ணணும் ஆசைப்படுறேன் ரெண்டு பேருமே. ஏன்னா நீங்க உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டோம். நீங்க அந்த சில பேர்லாம் கேட்கறாங்களே, சரி நாங்க சப்போர்ட் பண்றோம், ஓகே, நீங்க முன்னாடி இருந்து டெல்லா கிட்ட அப்போ ஃப்ரெண்டு சொல்லணும். நாங்க இப்ப வரைக்கும் அதை சொல்றேனே, மோனிஷா டெல்லா, நான் மோனிஷா என்னோட ஃப்ரெண்ட், அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். நான் டெல்லா அதுக்கு மேல டெல்லா கொஞ்சம் ஒரு விஷயம் பண்றது ஏன் ரீசன்னா, டெல்லா அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹாப்பியா நாங்க ரெண்டும் ஷேர் பண்ணிக்கிறோம். அதனால ஏன்னா நான் சில படங்கள்லாம் பார்த்திருக்கீங்களா, வல்லவன் படத்துல சிம்பு சார், சந்தியா, பிரியமான தோழி, மாதவன், ஸ்ரீதேவி, அப்படி பெங்களூர் டேஸ்ல வர துல்கர் சல்மான், நஸ்ரியா, நிவின் பாலி, இந்த மாதிரி கடைசி ஒரு நல்ல ஃப்ரெண்டா நாங்க இருக்க கூடாதா? அது மாதிரி இருப்போம். நாங்க இருக்க கூடாதா? கஜோல் ஷாருக் கான் மாதிரி நாங்க இருக்க கூடாதா? ஐயோ டேய், நீ ஸ்டக் ஆயிட்டேன்டா. எப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ்ல நீ ஸ்டக் ஆயிருக்கிற பாரு. அதிர்ச்சி, நீ ஸ்டக் ஆயிட்டேன்டா. நான்லாம் வேர்வை ஊத்தி வெயில பேசிட்டு இருக்கேன், நீ ஜாலியா ரூம்ல கூலா உட்கார்ந்துட்டு ஹாப்பியா பேசிட்டு இருக்கீங்க பாரு. ஹீட் ஆயி. சரி பரவாயில்லடா, தேங்க்ஸ்டா. அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த சம்பன் அப்படின்ற வார்த்தை வந்து தப்பான வார்த்தை கிடையாது. ஏன்னா அந்த வீடியோல மோனிஷா இருந்தா, இனி ஃபியூச்சர் வந்து அதே இடத்துல வந்து நிறைய பேர் வருவாங்க. மோனிஷா வரலாம், பரத் வரலாம், நிக்கி வரலாம், யார் வேணாலும் வரலாம். அந்த அந்த ஒரு ஆள் வந்து இல்ல, யாரு வந்தாலும் அவங்களே வந்து ரிப்பீட்டடா நம்ம கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்றது ஆசைப்படுறது தப்புதான். ஏன்னா அது செல்ஃபிஷான ஒரு ஒரு விஷயம். நான் செல்ஃபிஷா இருக்கிற மாதிரி இருக்கும். என்னோட வீடியோல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்குன்றதுனால அவங்க எல்லாம் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதிர்ச்சி, அருண் இஸ் unable to join. டேய் நீ அங்கதான் உயிரோட இருக்கியாடா? டேய் என் பிரேக்கே முடிய போகுதுடா, ஷூட்டிங் பிரேக் இருக்கேன்டா. அவ்வளவுதான், முடிச்சு நானும் முடிச்சேன். இதுடா ஒரு இடத்துல எங்கடா ஓடுற, நில்லுடாங்க. வர எங்க நான் பேசி முடிச்சு அவ்வளவுதான். ஓகே, என்ன இதுவும் நாளைக்கு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, ஏன் அதிர்ச்சி திடீர்னு வந்துட்டு போயிட்டான் பாத்தியா, பாதியில கட் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப நீ மீதி மத்த விஷயம் ஒன்னு சொல்லுது எல்லாம் சொல்லி முடி. இப்ப அதான் இப்ப ரொம்ப ஹீட் ஆகுது. கிளம்பல, எனக்கு பிரேக் முடிஞ்சிருச்சு, எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சிச்சா? பட் லாஸ்ட் ஒன்னு சொல்றோம், கடைசி வரைக்கும் இந்த இருக்காது. சரி, ஓகே ஓகே ஓகே. லைவ் பாத்துட்டாரு போல, நான் பேசுறேன். ஓகே மக்களே, எஸ் எங்க டூடன் எல்லாரும் கால் பண்ண. ஓகே மக்களே, திருப்பி சொல்றேன், போதும் அதிர்ச்சி, லைவ் கட் பண்ணு. அதேதான் அண்ணன் அடிச்சிட்டு இருக்காரு. சோ கடைசி வரைக்கும்